கிறிஸ்மஸ் என்பது தேவாதி தேவனின் அன்பு மனிதனை தேடி வந்த நாள். 2000 ஆண்டுகளுக்கு முன் பெத்லஹேமில் ஒரு அமைதியான இரவில் அரசர்களின் அரசன் அரண்மனையை நாடாமல் ஒரு திறந்த இதயத்தை தேடி வந்தார். பூமியில் எல்லாம் வழக்கம் போல் ஓடிக்கொண்டிருந்த அந்த இரவில் வானத்தில் உள்ள தேவதூதர்கள் தேவாதி தேவன் மனிதராக பூமியில் பிறக்கப் போகும் தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். பரலோகமே மும்பரமா இருக்கே. ஆமாப்பா, ஜீசஸ் நமக்காக மனிதனாக பூமியில எங்க பிறக்க போகிறார்? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அவருக்கு இடம் கொடுக்கிறவங்க ரொம்ப பாக்கியவான். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. பணம், வேலை, அவசரம், இந்த வேகமான சத்தம் நிறைந்த உலகில் தேவாதி தேவன் பிறக்க ஒரு சிறிய இடம் கேட்டு கதவின் முன் நிற்கும் காட்சி. பணம் 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 தான் முக்கியம். பணம் இல்லைன்னா பிழைக்கவே முடியாது. மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். ஆமாயா, நம்ம 2 பேரும் இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கோம்னா அது காரணம் பணம் தான். பணம் தான் எல்லாமே. பணத்துக்காக தான் ஓடுறோம். சரியா? எல்லாம் சரி, நம்ம இப்போ வேற விஷயத்துக்கு வருவோமே. பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் ஒன்று இருக்குது. வெறும் 30 வெள்ளிக்காசு தான் சொல்கிறாங்க. வந்தேன்னா 2 பேரும் சேர்ந்து அது வாங்கிட்டு வந்துருவோமே. 30 வெள்ளிக்காசு தானா? என்ன பண்ணுற தெரியுமா? ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடு, மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக போட்டுக்கலாம். இப்போ வேணா போய் வாங்கிட்டு வந்துடலாம். போவோம். டேய் எலிசையர், சொல்லுங்கய்யா. என்னடா பண்ணிட்டு இருக்க? யாரோ கதவை தட்டுறாங்க பாரு. சீக்கிரம் போய் பாரு. ஐயா, என் மனைவி பிரசவ வழியில துடிக்கிறாங்க ஐயா. எங்களுக்கு தங்கம் கொஞ்சம் இடம் கிடைக்குமாயா? சரி இருங்க, ஐயா கிட்ட கேட்டு வந்து சொல்றேங்க. என்னப்பா வேணும் உங்களுக்கு? நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். யார் வந்தாலும் திருப்பி அமுச்சு விட்டுரு. ஐயா, ஒரு அம்மா பிரசவத்தில் துடிக்கிறாங்க ஐயா. இடமும் கேட்குறாங்க ஐயா. இங்கே பாரு, சத்திரத்துலலாம் இடம் தர முடியாது. வேற எங்கேயாவது போய் பார்த்துக்க சொல்லு. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரிங்க ஐயா. சத்திரத்தில் இடமே இல்லையாமாங்க. நீங்கள் போய் வேற எங்கேயாவது இடம் பார்த்துக்கங்க ஐயா சொல்லிட்டாங்க. மறுபடியும் யார் திருப்பி கதவை தட்டுறது? என்னம்மா வேணும் உங்களுக்கு? எவ்வளோ தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஐயா, நேரம் ஆக ஆக என் மனைவியால் நடக்க முடியலையா. இந்த ஆடு மாடி இருக்கிற இடத்துல கூட நாங்கள் தங்கிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு தயவு செஞ்சு தங்க இடம் கொடுங்கய்யா. கொஞ்சம் கருணை காட்டுங்க. சரி, இன்னைக்கு இரவு மட்டும் பக்கத்தில் இருக்க மாட்டு கொட்டையில் தங்கிட்டு போங்க. காலையில் கிளம்பிடணும். ரொம்ப நன்றிங்கய்யா. இருக்கட்டும். Crown is worn, but
பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்திருப்ப காண்பீர்கள். அதுவே உங்களுக்கு அடையாளம். இதோ தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. வாங்க வாங்க, நம்மளை மீட்க மேசியா பிறந்திருக்காங்களோ. இப்பவே போலாம் வாங்க. நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம். அந்த மாடு அடையும் குடிலினிலே எங்க மன்னவர் பிறந்திருக்காரு. மாடு அடையும் குடிலினிலே தேசம் விட்டு வந்தோம் வெகு தூரம். கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம். நித்தம் வழி காட்டி செல்லும் பெத்லஹேமில் தொடங்கிய அந்த பயணம் இப்பொழுது ஒரு மாட்டு தொட்டிலிலிருந்து ஒரு சிலுவை வரை வந்துவிட்டது. அன்றைக்கு கதவின் முன் நின்றவர் இன்று சிலுவையின் மீது தொங்குகிறார். உலகத்திற்காக வந்தவர் உலகத்தால் நிராகரிக்கப்பட்டார். குழந்தையாக பிறந்தவர் இப்போது மனிதரின் பாவங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். இங்கு நாம் பார்க்க போவது ஒரு தண்டனை காட்சி அல்ல, மீட்பின் காட்சி. இந்த இரண்டு சிலுவைகளின் நடுவில் மனிதனை தேடி வந்த தேவனின் இதயம் வெளிப்படுகிறது. ஜீவனை தந்திரேயா அழகே நீ உருக்குலைந்தீரே உம் சிந்தையில் என்னை நினைத்தீரே இயேசுவே. குருசினில் தொங்கி நீரையா ஜீவனை தந்திரே ஐயா. இந்த உலகத்துல நம்ம எல்லாரையும் மீட்கிறதுக்கு மேசியான்னு ஒருத்தர் வந்திருக்காராமே, உண்மையா? யோ, எந்த காலத்துலயா நீ இருக்க? அவர் பிறந்து 33 வருஷம் ஆச்சு. என்னம்மா சொல்ற? அவர் யாரு? இவர் தான் நம்ம பாவத்துல இருந்து மீட்க வந்த தெய்வாதி தெய்வன். என்னையா சொல்ற? நடுவுல தொங்கிட்டு இருக்க இவரா? பிறந்து 33 வருஷம் ஆச்சு. இவர் எங்க பிறந்தாரு? ஆமாயா, இவர் தான். இவரு பெத்லஹேம்ல ஒரு மாட்டு தொழுவத்துல தான் பிறந்தாரு. என்னது, மாட்டு தொழுவமா? அதுவும் பெத்லகேமா? ஆமாயா, 33 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மேசியா ஏன் கதவு தானே தட்டினாரு. நான் தானே அவரை மாட்டு கொட்டாயில இடம் தந்துட்டேனே. ஐயோ இயேசுவே, நான் அந்த துரோகி.
தெரிஞ்சிருந்தா அரண்மனை மாதிரி இருக்க ஒரு பெஸ்டான பிளேஸாக பார்த்து தந்திருப்பேனே. பணம், பொருள், ஆஸ்தி இதெல்லாம் என் கண்ணை மறைச்சிருச்சு. எவ்வளோ முறை என் வீட்டு கதவை தட்டினீங்க. ஐயோ, நல்லா செஞ்சுட்டேனே. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேனே, தவற விட்டுட்டேனே. என் மகனே, இன்னும் உன் இதே கதவை தட்டுகிறேன். உன் பாவங்களை மன்னிக்க மானிடனாய் பிறந்தேன், அதுவும் உனக்காக. அது மட்டுமல்ல, நீ நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள இந்த சிலுவையில் அறையப்பட்டேன். இன்னும் உன் இதே கதவை தட்டுகிறேன். உன் உள்ளத்தில் பிறக்க எனக்கு ஒரு இடம் கொடுப்பாயா? இயேசுவே, நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் போது உங்களுக்கு நான் என் வீட்டை கூட தரல. ஆனால் இப்போ என் இருதயத்தை உங்களுக்கு என்ன தர ஆண்டவரே. நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதன் பிரகாரம் நான் நடக்கிறேன். நிலையில்லா உலகத்தில் நிலையான என்றும் மாறாத உங்க அன்பை மறந்துட்டனே. பெத்லஹேமில் ஒரு மாட்டு தொட்டிலில் தொடங்கிய கதை கல்வாரியில் ஒரு சிலுவையில் முடிந்ததில்லை. அன்றைக்கு கதவை தட்டிய குழந்தை இன்று சிலுவையில் தன்னை தந்த ஆண்டவர் இன்னும் நம் இதய கதவின் முன் நின்று தட்டுகிறார். அன்றைக்கு கதவை திறக்காத சத்திரக்காரன் கூட பின்னாளில் இருதயத்தை திறந்தபோது சிலுவையில் கருணையை கண்டான். இந்த நாடகம் முடிவடையலாம், ஆனால் அழைப்பு முடிவதில்லை. இன்று அவர் குற்றம் சொல்ல வரவில்லை, தீர்ப்பு வழங்க வரவில்லை, அழைக்க வந்திருக்கிறார். அவர் இன்னும் கேட்கிறார், எனக்காக உன் இருதயத்தில் இடம் இருக்கிறதா? இந்த கிறிஸ்மஸ் கதவை மூடிய விடுதி உரிமையாளராக அல்ல, இதயத்தை திறந்த மனிதராக நாம் வெளியே செல்வோமாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீர்